சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். வேற இல்லையா? வேலை இல்லை. துண்டை மேலே போடுங்க. படுக்கலான்னு பார்த்தேன். படுக்க விட்றீங்களா? நிம்மதியா படுத்தா சாப்பிடலாமா? கடன் அடைச்சிடலாமா? வேலை ஒரு பக்கம் இருக்கும். அதுக்காண்டி பட்டினியாக இருந்தால் முடியுமா? சரி, கடைக்கு போயிட்டு வாங்க. கடைக்கு போக கொஞ்சம் வெயில் குறையிட்டு போகிறேன். மணி 2:45 3 ஆக போகுது. 4 மணிக்கு போயிட்டு வரேன். 4 மணி போயிட்டு வந்து எப்போ செய்கிறது? அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாமா? மழை வந்துடும். மழை வந்தானே வீட்டில் தான் சாப்பாடு செய்யணும். அப்புறம் சாப்பாடு ராஜு, நீ போயிட்டு வரியாடா? நான் போக மாட்டேன். ஏ ராஜு, ராஜு நீ போயிட்டு வரியா? கடைக்கு தான். எங்க பொம்பளை பிள்ளை மணிக்கு கடைக்கு போக மாட்டேறியாடா? பொம்பளை பிள்ளைய கூட கடைக்கு போகுது. நான் போனால் சந்தோஷப்படுவான். என்னைக்கு போனால் கடைக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? போச்சொல்லி அரட்டி எத்தனை வாட்டி போச்சு சொல்லவா? இப்போ டிவி முக்கியமா உங்களுக்கு சாப்பாடு முக்கியமா? நான் மவனை போயிட்டு சொல்லு, நான் காசு கொடுக்குறேன். பாருங்க, இந்த கொடுமை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எல்லாம் சோம்பேறித்தனமாக இருந்தால் என்ன செய்ய? இத்தனை 2 ஆம்பளை வச்சுட்டு நாங்கள் கடைக்கு போக முடியுமா? போக மாட்டேன். ஏய், நீ போயிட்டு வரியா? என்னடா போயிட்டு வாப்பா ராஜு. ராஜு வண்டி எடுத்து போ. செஞ்சு தரதே பெரிய விஷயத்தில் நம்ம போய் வாங்கிட்டு வந்து செய்யணுமா? ஆம்பளை இருக்குல்ல, நம்ம போக முடியுமா? போயிட்டு வரணும் தானே. வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல. என்ன என்னங்க பண்ணுறீங்க? என்ன எந்திரிக்காம ராஜு? என்னடா போயிட்டு வாடா. டேய் போயிட்டு வாடா. எந்திரிடா. எந்திரிப்பா ராஜு. வண்டியில போறதுக்கு நான் நடந்தா போற. முன்னால வண்ணாத்துல எவ்வளவு தூரம் நடக்கும் தெரியுமா? அப்படியே கவுந்து படுத்துக்க. பொம்பளை பிள்ளை மணிக்க வண்டியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நடந்தே போகும் கடைக்கு. உங்களுக்கு வேணுமா வேணாமா? குளக்கட்டை செருப்புலாம் முழுக்க கூடி ஓடுவோம். போயிட்டு வந்தா இப்போ 1 நிமிஷம் செஞ்சு கொடுத்துருப்பா, சாப்பிடலாம்ப்பா. போகலன்னு உங்கள் ஆட்சி எங்கே சோறே பட மாட்டேன். அப்படி போடணும். நீங்களும் எதுவுமே வாங்கி கொடுக்கூடாது. சாப்பாடு கிடையாடான்னு கடைக்கு போகவே முடியும். சரி மக்களே, பிடிச்சா அந்த குடும்பத்தை பிடிச்சா லைக் பண்ணுங்க. போயிட்டு வாடாடே.